வங்கிகளில் வீட்டுக் கடன் வாங்கியோருக்கு ரிசர்வ் வங்கி பெரிய நிவாரணம் வழங்கியுள்ளது. இனி அந்த பிரச்சனையே இருக்காது. வாடிக்கையாளர்களின் நலன் கருதி ரிசர்வ் வங்கி அவ்வப்போது சில முடிவுகளை எடுக்கும். சமீபத்தில் வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கான புதிய வழிகாட்டுதலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. வீட்டுக் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக் கடன் தொடர்பான வழிகாட்டுதலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக கடன் பெற்றவர்கள் அதிக வட்டி விகிதத்தில் இருந்த நிவாரணம் பெறலாம். இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் ரிசர்வ் வங்கி இந்த புதிய வழிமுறைகளை வெளியிட்டன. ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர ஆய்வில் ஒரு பெரிய குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல வங்கிகள் வீட்டுக் கடனுக்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து தவறான வட்டி வசூலித்து வருவது தெரிய வந்துள்ளது. இது வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கிறது. இதையடுத்து வாடிக்கையாளர்களின் நலன் கருதி வங்கியில் ரிசர்வ் வங்கி புதிய உத்தரவுகளை வழங்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் விசாரணையில் சில வங்கிகள் வாடிக்கையாளர்களின் கணக்கில் கடன் தொகை மாற்றப்பட்டாலும் கடன் வழங்கும் தேதிக்கு முன்னரே வட்டி வசூலிப்பது தெரிய வந்தது. இருப்பினும் இப்போது புதிய விதிகளின்படி கடன் வாங்குபவர்கள் கடன் வழங்கிய உண்மையான தேதியில் இருந்து வட்டி வசூலிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தவிர வங்கிகள் வட்டி விகிதத்தில் மற்றும் கட்டணங்கள் பற்றி முழுமையான தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் நலனுக்காக வங்கிகளில் இந்த விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வீட்டுக் கடன் தொடர்பான வழிகாட்டுதல் கடன் பெற்றவர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இருப்பினும் இந்த முடிவால் வங்கிகளும் நிதி இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். வங்கிகளில் செயல்பாடுகளை ரிசர்வ் வங்கி கண்காணிக்கிறது. சில வங்கிகள் கடனை வழங்குவதற்கு முன்பே வட்டியை வசூலிக்க தொடங்குகின்றன என்பது ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் கடன் தொகை காசோலைகள் மூலம் வழங்கப்பட்டதாகவும் காசோலை தேதியிலிருந்து கடன் வழங்கியிருக்கும் வட்டி செலுத்தும் ரிசர்வ் வங்கி தெரிவிக்கப்படுத்தியுள்ளது. காசோலை உண்மையில் சில நாட்களுக்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் வங்கிகள் அதற்கு முன்பே வட்டி வசூலிக்க தொடங்கின. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு காசோலைகள் மூலம் கடன் வழங்குவதற்கு பதிலாக ஆன்லைன்களில் கடன் வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.